ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 2000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணதுக்கான ஒரு ட்ரீட் வீடியோ. ப்ளஸ் இது வந்து ரோஸ் மில்க் வந்து நான் ஆல்ரெடி இந்த ரெண்டு ரோஸையும் வச்சு தனித்தனியாக பண்ணியிருக்கேன். பட் சைபிள் டென்னிஸாக ரெண்டையும் சேர்த்து பண்ணதில்லை. உங்கள் கூட சேர்ந்து நானும் இதை பண்ண போகிறேன். வாங்க இன்ட்ரோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூம்ஸ் தமிழ். வாங்க, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரோஸ் மில்க் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டான வீடியோவாக இருக்கும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ இந்த நமக்கு சம்மர்னு வந்தால் மட்டும் இல்லை, எந்த டைம்லேயும் ரோஸ் மில்க்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமே மோஸ்ட்லி ரோஸ் மில்க் ரொம்ப பிடிக்கும். அதையே நம்ம வீட்டில் வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் எந்த ப்ரிசர்வேட்டிவும் சேர்த்தாமல் எந்த கெமிக்கலும் இல்லாமல் நம்ம செய்யக்குள்ளே இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம வந்து இப்போ அட் அ டைமில் பேரலாக 2 வெரைட்டியான ரோஸில் நம்ம பார்க்க போகிறோம். இது பாருங்கள், இதுதான் வந்து ஒரிஜினலாக குல்கந்து ரோஸ் மில்க்குக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணுற ரோஸுங்க. இதுலேயும் வந்து ரோஸ் மில்க் பண்ணலாம், இதுலேயும் ரோஸ் மில்க் பண்ணுறோம். இப்போ வந்து நான் இது ரேட் வந்து உங்களுக்கு இந்த ரோஸுக்கும் அப்படியே டபுள் ட்ரிபிள் பங்கு உங்களுக்கு வந்து ரோஸோட ரேட் இருக்கும். இப்போ வந்து இது நான் 1 கிலோ ரோஸ் எடுத்திருக்கேன், இது 1/4 கிலோ ரோஸ் எடுத்திருக்கேன். என்ன ரேஷியோங்கிறத சொல்கிறேன். இப்போ அதுக்கு முன்னாடி ரோஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த ரோஸ் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் இந்த சைஸில் இருக்கும். இந்த ரோஸை நான் உதுத்துட்டேன், பட் அது உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக இந்த சைஸில் தான் இருக்கும். மோஸ்ட்லி இந்த சின்ன சைஸில் மட்டும்தான் இருக்கும் இந்த ரோஸ். இந்த ரோஸ் வந்து இந்த சைஸில் சின்னதாக தான் இருக்கும். இவ்வளோ பெரிய பெரிய ஃப்ளவராக வந்து இந்த ரோஸ் வந்து வராது. இந்த மாதிரி இருக்க ரோஸை வந்து நம்ம எப்படி வந்து பெட்டலை மட்டும், காம்பு இல்லாமல் இந்த இதழ்களை மட்டும் நம்ம இப்படி பிரித்து பூரா எடுத்துக்கிட்டு நம்ம பூவை வந்து கழுவி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து அளவு ரேஷியோ என்னென்னா 1/4 கிலோ பூவுக்கு 3/4 லிட்டர் தண்ணி, 1 கிலோ சர்க்கரை. இதுதாங்க அளவு. நீங்கள் இந்த அளவை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு குவான்டிட்டி நீங்கள் அதிகப்படுத்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அந்த தண்ணியவும் சர்க்கரையவும் நீங்கள் அதிகப்படுத்தி சேர்த்திக்கலாம். இப்போ வந்து இதை வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு வந்து இலையே நெருக்கமாக, இது அவ்வளோ சீக்கிரம் உதிராது, வாடாது. இது வந்து ஹைப்ரிட் ரோஸு. இந்த மாதிரி ரோஸை யூஸ் பண்ணிடக்கூடாது. அதுக்காக தான் உங்களுக்கு அந்த வேரியேஷனுக்காக தான் காட்டுறேன். இப்போ வந்து இந்த மாதிரி ரோஸை யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி இருக்க இந்த ரோஸை தான் நம்ம வந்து இதுக்கு யூஸ் இதை பன்னீர் ரோஜான்னு சொல்லுவாங்க. இப்போது நம்ம ரெண்டையும் நல்லா கழுவி வந்தாச்சு. நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் கொஞ்சம் நல்லா தாராளமாக தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இதையும் கழுவி எடுத்தாச்சு. வேறு பாத்திரத்தில் போட்டு நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போது இதுக்கு வந்து 3/4 லிட்டர் தண்ணியும், இதுக்கு வந்து 3 லிட்டர் தண்ணியும், 1/4 கிலோக்கு 3/4 லிட்டர்னால் கிலோக்கு வந்து 3 லிட்டர் தண்ணி, 3 லிட்டர் தண்ணியும் இதுக்கும் நம்ம இப்போ எடுத்துக்கலாம். நல்ல தண்ணியை கொதிக்க வச்சு இதில் வந்து நம்ம சேர்த்திக்கலாம். நல்ல தண்ணி, கொதிக்கிற தண்ணியை இதில் சேர்த்துனா போதும். சேர்த்திட்டு நமக்கு வந்து இன்றைக்கி இப்போ வச்சோம்னா மறுநாள் எடுத்துக்கலாம். இப்போ இன்றைக்கி வந்து நான் ஈவினிங் 5 o'clock வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இப்போ வச்சுட்டு நாளைக்கு மத்தியானம் வாக்கில் நம்ம வந்து எடுத்தால் போதும். அந்த மாதிரி நல்லா ஒரு நைட் ஃபுல்லாக வந்து ரோஸ் பெட்டல் வந்து அந்த சூடான தண்ணியிலேயே சோக்காகி இருக்கணும். ஓகேவா? நல்லா இப்போது 3 லிட்டர் தண்ணியை பாயில் பண்ணியிருக்கேன். நல்லா கொதி வந்ததும் இந்த கொதிக்கிற தண்ணியை வந்து இந்த பூவில் ஊற்றுறேன். இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றக்குள்ளேயே அந்த கலர் வந்து அந்த கொதிக்கிற தண்ணி பட்டதும் அந்த பிங்க் கலருக்கு இந்த ரோஸ் வந்து நமக்கு வந்து கலர் மாறுது. இப்போ இதை வந்து நல்லா ஒரு கரண்டி விட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போது நல்லா ஒரு கரண்டியை வச்சு பூராமல் தண்ணியில் முழுகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்படியே ஓவர் நைட் சோக் பண்ணலாம். இப்போ இதே மாதிரி அந்த பூலையும் ஊற்றிக்கலாம். அந்த பூவும் ஊற்றக்குள்ளே இப்போ இது வந்து டார்க் ரெட்டாக இருந்தது, தண்ணி ஊற்றுனதும் நமக்கு இந்த லைட் பிங்க்குக்கு வந்துருச்சு. ஆல்ரெடி அது நமக்கு லைட் பிங்க்காக தான் இருக்குது. அதில் நம்ம தண்ணி ஊற்றக்குள்ளே என்ன கலரில் வருது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது பாருங்கள்,
இந்த லைட் பிங்க் வந்து உங்களுக்கு வந்து இந்த ரெட்டாக இருந்த ஃப்ளவர் லைட் பிங்க்காகவே மாறிடுச்சு. இது ரெண்டும் இப்போ பார்த்தா கிட்டத்தட்ட ஒரே கலரில் இருக்குது. இப்போ பாருங்கள், இதில் நம்ம இப்போ தண்ணி ஊற்றலாம். இது என்ன கலர் ஆகுதுன்னு பார்க்கலாம். இது என்ன கலர் ஆகுது? லைட் பிங்க்கில் தண்ணி ஊற்றினதும் ஸ்மெல் அவ்வளோ அரோமாவாக இருக்குங்க. அப்படியே வீடே ஒரே ரோஸ் வாசனையில் அப்படியே ரூம் ஃப்ரெஷ்னர் அடித்த அளவுக்கு அந்த அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ வாசனையாக இருக்குது. பாருங்கள், இதுவும் பாருங்கள், நல்ல தண்ணி வந்து அந்த கலரெல்லாம் வந்து ரோஸு அந்த எசன்ஸ் பூரா இறங்கிடுச்சு. இப்போயே பாருங்கள், கலர் வந்து எல்லோயிஷாக ஒரு மாதிரி ரெட்டிஷாக, ரெட் இல்லை, இது லைட் எல்லோவாக தான் இருக்குது தண்ணி. இப்போது நமக்கு அந்த எசன்ஸ் பூரா இறங்கிடுச்சு. இப்போ இன்னும் பாருங்கள், இது இன்னும் லைட் ஆகிடுச்சு. இது இன்னும் நாளைக்கு காலையில் பார்க்கக்குள்ள உங்களுக்கு இன்னுமே நல்லா அந்த எசன்ஸ் பூரா இறங்கி ஒரு ஒயிட் கலருக்கு, கிட்டத்தட்ட ஒரு ஒயிட் கலருக்கு உங்களுக்கு இதுவே வந்துடும். இப்போது நமக்கு ரெண்டுமே நல்லா சோக்காகி நல்லா ஊறட்டும். நாளைக்கு காலையில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம வீடியோவை வந்து இதுதான் முதல் முறையாக நீங்கள் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய உபயோகமான விஷயங்கள் அடுத்தது வந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப ஒரு ஹாப்பியான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சேனல் வந்து 2000 சப்ஸ்கிரைபரை ரீச் ஆகி நம்ம போயிட்டுருக்கோம். அது நிஜமாகவே ரொம்ப ஹாப்பியான விஷயம். 2000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதுக்கு ஒரு ட்ரீட்னே வச்சுக்கலாம். ரோஸ் மில்கோட செலிப்ரேட் பண்ணுறோன்னே வச்சுக்கலாம். இந்த வீடியோவை அவசியம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் இது நாளைக்கு காலையில் இது அடுத்தது என்ன பண்ணலாம் பண்ணணுங்கிறத நான் காட்டுறேன். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி மேலும் மேலும் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. நம்ம சேனலில் இருக்கிற சப்ஸ்கிரைபர் அளவுக்கு வியூஸ் இல்லை, அந்த வியூஸையும் நீங்கள் எல்லாருமே கண்டினியூவாக பார்த்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி மேலும் மேலும் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். அதை முக்கியமாக கேட்டுக்கிறேன். இப்போ இதை வந்து தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். நாளைக்கு காலையில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் மறுநாள் ஈவினிங் தான் ஓப்பன் பண்ணுறேன். என்னால் காலையில் வீடியோ பண்ண முடியல, அதனால் ஈவினிங் தான் எடுக்கிறேன். இப்போ நல்லா ரெண்டுமே நல்லா அந்த எசன்ஸ் வந்து அப்போ பார்க்கக்குள்ளே கொஞ்சமாக தான் இறங்கியிருந்தது. இப்போ இன்னும் நல்லா அந்த தண்ணி வந்து நம்ம ரோஸ் எசன்ஸோட அந்த ரோஸோட எசன்ஸ் பூராமே அந்த தண்ணியில் நல்லா இறங்கிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். பன்னீர் ரோஜாவில் தான் செய்யணும். நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லக்குள்ளே ரோஸ்ன்னு மட்டுமே சொல்லியிருக்கேன், பன்னீர் ரோஜான்னு சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். இருந்தாலுமே வீடியோவில் நடுவில் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னொரு தாட்டி இந்த இடத்துலையும் ரிமைண்ட் பண்ணிக்கிறேன், பன்னீர் ரோஜா அப்படிங்கிறத நான் திரும்ப ஒரு தாட்டி சொல்லிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது நல்லா வெள்ளையாகவே ஆயிடுச்சு இந்த பூவு. நான் சொன்ன மாதிரி ஃபுல் ஓரளவுக்கு நல்ல ஒரு சாண்டில் கலருக்கு வந்துருச்சுன்னு வைங்களேன், ஒரு ஒயிட் கலருக்கே ரோஸ் வந்துருச்சு. இப்போ இதை பூராத்தையுமே நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ அதுலேயே வடிகட்டிட்டு அதே எண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ரோஸ் பெட்டல்ஸை வந்து நான் பிழிஞ்சு அந்த தோலை எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் இதை வச்சு நம்ம இன்னொன்று பண்ண போகிறோம். அது என்னங்கிறத சர்ப்ரைஸாக அடுத்த வீடியோவில் பாருங்கள். இப்போ இந்த எசன்ஸில் 1/4 கிலோ பூவுக்கு 1 கிலோ சர்க்கரையும் 1 கிலோ பூவுக்கு 4 கிலோ சர்க்கரையும் நம்ம இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்து இதை வந்து நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போது 4 கிலோ சர்க்கரையை சேர்த்துறோம். அதில் வந்து 1 கிலோ சர்க்கரையை சேர்த்திக்கலாம். இப்போது நல்ல அடுப்பில் இப்போ கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் இப்போ வந்து பீட்ரூட் வந்து ஒரு 3/4 கிலோ அளவுக்கு மட்டும்தான் பீட்ரூட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கலர் அதிகமாக வேணுங்கிற பட்சத்தில் நீங்கள் இன்னும் நிறைய 1 கிலோ 1.5 கிலோ அளவுக்கு, அதாவது நீங்கள் செய்கிற அளவை பொறுத்து 1/4 கிலோ பூவுக்கு வந்து நீங்கள் தாராளமாக ஒரு 1/4 கிலோ பீட்ரூட்டை வந்து சேர்க்கலாம். அந்த பீட்ரூட் தான் கலர் தர்றது. ரொம்ப மைல்டாக தான் இருக்கும் கலரு, ரொம்ப கலராக இருக்காது. இப்போ வந்து நான் அந்த 1 கிலோ இதுக்கே வந்து நான் 1/2 கிலோ ரேஞ்ச் தான் சேர்த்திருக்கேன். அதனால் எனக்கு எசன்ஸ் வந்து ரொம்ப மைல்டாக தான் கிடச்சிது. எனக்கு கலர் போதும், எனக்கு கலர் இம்பார்ட்டண்ட் இல்லைங்கிறதுனால நான் கலர் அதிகமாக சேர்த்துல. உங்களுக்கு கலர் இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சுன்னா, கலர் இருந்தால் தான் அப்பிடைசிங்காக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்திக்கோங்க.
ஒரு 4-5 மினிட்ஸ் மட்டும் பீட்ரூட்டை போட்டுட்டு எடுத்துருங்க. ரொம்ப நேரம் பீட்ரூட்டை விடாதீங்க. அது வந்து உங்களுக்கு அந்த 4 மினிட்ஸ் ஆகக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த மாதிரி விட்டுட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 25 மினிட்ஸ் ஆகுது நம்ம வந்து அந்த எசன்ஸை வந்து கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சுட்டு இறக்குறது வந்து எண்ணெய் பதத்துக்கு, அதாவது தேன் பதம் சொல்லலாம், இல்லை எண்ணெய் பதம் சொல்லலாம். தண்ணி ஆட்டம் இல்லாமல் ஒரு எண்ணெய் ஊற்றினா எந்த பதத்தில் இருக்குமோ அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிட்டா கரெக்டாக இருக்கும். ஒரு பிசுபிசுப்பு பதத்தில் இறக்கி வச்சிட்டோம்னா நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ 1/4 கிலோ பூக்கு, அதாவது 1 கிலோ சர்க்கரைக்கு 1 மூடி எலுமிச்சம்பழம், இதில் 4 மூடியும் இதில் 1 மூடியும் பிழிகிறேன். இந்த ரேஷியோவில் நம்ம பிழிஞ்சு கலந்து விட்டுக்கிட்டா இதுதான் நமக்கு ப்ரிசர்வேட்டிவ். நம்ம வேறு எந்த ப்ரிசர்வேட்டிவும் சேர்த்துல. இப்போ பாருங்கள், அதிகமாகவும் சேர்த்தக்கூடாது. நம்ம பாலில் கலக்கி குடிக்கிறதுனால திரியறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நம்ம 1 மூடியிலேருந்து ஒரு 1.5 மூடி அளவுக்கு மட்டும் சேர்த்தனா போதும். இப்போது 2 டம்ளர்லேயும் நான் வந்து எசன்ஸை வந்து இந்த பூ எசன்ஸையும் அந்த பூ எசன்ஸையும் தனித்தனியாக சேர்த்திக்கிறேன். இப்போ வந்து இது வந்து எனக்கு கலர் வந்து இதில் வந்து கொஞ்சம், அதாவது 1/4 லிட்டர் இதில் வந்து எசன்ஸ் இது பீட்ரூட் கொஞ்சம் அதிகமாக போட்டிருந்ததுனால அது கொஞ்சம் கலர் அதிகமாகும். இந்த 1 கிலோ பூவில் 4 கிலோ சர்க்கரையில் வந்து பீட்ரூட் அளவு கம்மியாக இருந்ததுனால அது கொஞ்சம் லைட்டாகவும் வந்திருக்கு. மற்றபடி அதில் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. டேஸ்ட்டு மைல்டான டிஃப்ரென்ஸ் தான். அதுலேயும் வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. உங்களுக்கு எது அஃபர்டபுளாக இருக்கோ, உங்களுக்கு எந்த ஃப்ளவர் கிடைக்குதோ அந்த ஃப்ளவரில் செஞ்சுக்கலாம். ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சுங்க. ஒன்ஸ் நீங்கள் வீட்டில் ரோஸ் மில்க் பண்ணி குடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வெளியே வாங்கி குடிக்கவே மாட்டீங்க. எசன்ஸை விரும்பவே மாட்டீங்க. பூவில் தான் செஞ்சு குடிக்கணுங்கிற ஆசை கண்டிப்பாக வந்துடும். அவசியம் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டெம்டபுளாக இருக்கும். அதுவும் இப்போ இருக்கிற இந்த சம்மருக்கு நிஜமாகவே அவ்வளோ நல்லா இருக்குங்க. இப்போ இருக்கிற இந்த ஹீட்டுக்கு ஜில்லுன்னு எதாவது சாப்பிடணும்னு தோணக்குள்ள இந்த அளவுக்கு நேச்சுரலாக நம்ம செய்யக்குள்ள நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இதை எல்லாரோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஆனால் அவசியம் ஒரு தாட்டி ட்ரை பண்ணுங்கள். பாய்.